கடந்த மாதம் உறுப்பினர்கள் அட்டைகளை கொடுத்தோம். இன்னும் வேகமாக நாம் உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும். அதற்கு முந்தைய மாதத்திலே மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்தினோம். இன்று உலகமே வியந்து பார்க்கின்ற அந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு மாநாடு, சமூக நீதி மாநாடு. நடத்தியது வன்னியர் சங்கம், ஆனால் அது சமூக நீதி மாநாடு. அந்த மாநாட்டினுடைய முக்கிய அம்சங்கள், தமிழ்நாட்டிலே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். நடத்திய பிறகு 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அதன் பிறகு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயங்களுக்கும் மக்கள் தொகை மற்றும் சமூக நீதி பின்தங்கிய நிலையில் அடிப்படையில் அனைத்து சமுதாயங்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். மத்தியிலே இருக்கின்ற 50 விழுக்காடு இடஒதுக்கீடு உச்சவரம்பை நீக்க வேண்டும். கிரீமி லேயர் என்ற ஒன்றை அகற்ற வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். போதை பொருட்களை ஒழிக்க வேண்டும். மதுவை அழிக்க வேண்டும். இதையெல்லாம் அந்த மாநாட்டிலே தீர்மானமாக போட்டு பேசினோம். எவ்வளவு லட்சக்கணக்கான நம் சொந்தங்கள் அங்கே கூடினார்கள். அதில் எத்தனையோ நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய வரலாறு, மறைக்கப்பட்ட வள்ளல்கள், மறைக்கப்பட்ட தியாகிகள், மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்டங்கள், வீரர்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம், வெளிப்படுத்தினோம். இந்த நேரத்தில் கிராமங்களுக்கு செல்லுங்கள், இளைஞர்களை சந்தியுங்கள், சந்தித்து உறுப்பினர்களை சேருங்கள். இது அவசியமானது, அவசியமானது. அதனால்தான் இப்பொழுது நான் ஒவ்வொரு மாவட்டமாக வந்து மாவட்ட பொதுக்குழுவை நடத்தி ஆங்காங்கே சென்று இதெல்லாம் நோக்கம், இது நோக்கம், நீங்கள் எல்லாம் இன்னும் வேகமாக நீங்கள் பணியாற்ற வேண்டும். வருகின்ற ஆட்சி 2026 தமிழ்நாட்டிலே பாட்டாளி மக்கள் கட்சி அங்கமாக இருக்கின்ற கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க ஆட்சிக்கு வர்றதற்கோ அல்லது அவங்க ஆட்சி வர்றதற்கோ நம்ம கட்சி தொடங்கல. நம்மளும் ஆளணும், நம்மளும் ஆளணும். நம்ம அங்கே இருந்தால்தான், அங்கமாக இருந்தால்தான் நமக்கு சமூக நீதியை நிலைநாட்ட முடியும். வேற எதுவும் நமக்கு தேவையில்லை. ஒரு உதாரணம், 2004 மத்தியில கூட்டணி ஆட்சி, ஐக்கிய முற்போக்கு அரசு யூபிஏ கவர்மெண்ட்ல கூட்டணி ஆட்சியிலே அங்கமாக இருந்தோம். நானும் அமைச்சராக இருந்தேன், அரங்கவேலு அமைச்சராக இருந்தார். கூட்டணி ஆட்சினால் அப்பொழுது ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக குறைந்தபட்ச செயல் திட்டம், காமன் மினிமம் புரோகிராம் ஒன்று அமைத்தார்கள். அந்த காமன் மினிமம் புரோகிராமில் பாட்டாளி மக்களுடைய கோரிக்கை என்ன? இந்தியாவிலே இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு கல்வியிலே 27 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். ஓபிசி, இந்தியாவில் உள்ள ஓபிசியில மத்திய அரசு கல்வி நிலையங்கள் 27 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று நம்முடைய கோரிக்கை அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்திலே நாங்களுடைய யோசனை வைத்தோம். அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு 2 ஆண்டுகள் ஆகியும் அதை நடைமுறைப்படுத்தவில்லை. பிறகு அந்த கூட்டத்திலே மருத்துவர் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு, நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் நாங்கள் இந்த கூட்டணி விட்டு வெளியேறுகிறோம் என்று ஐயா அவர்கள் சொல்லிய காரணத்தால் தான் பிறகு அன்று அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் ஐயாவை படுத்தி உடனடியாக நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சொல்லி அன்று மாலை அறிவிக்கின்றார்கள். இதுதான் கூட்டணி ஆட்சி. இதுதான் தமிழ்நாட்டுக்கும் வேண்டும். காரணம், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது. நம் கட்சியினுடைய கொள்கை சமூக நீதி. நாம் தமிழ்நாட்டிலே அங்கே கூட்டணி ஆட்சியிலே அங்கமாக இருந்தால் சமூக நீதி சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்மால் முடியும், நம்மால் வரும். அது நம்பிக்கை தமிழக மக்களுக்கு செல்ல வேண்டும். நிச்சயமாக செல்வோம். ஏன்னா இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதினா என்னன்னு தெரியல, சமத்துவம்னா என்னன்னு தெரியல, ஜனநாயகம் என்னன்னு தெரியல. ஆனா நான் தான் தந்தை பெரியாருடைய பேரன், கொள்ளு பேரன். இப்பெல்லாம் பேசி பேசி இன்னும் எவ்வளவு காலமா தமிழக மக்களை ஏமாத்த போறீங்க? நீங்க எவ்வளவு ஏமாத்த போறீங்க? டெல்லியில 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தோம். அப்பொழுது கூடுதலாக இன்னொன்று நாம் செய்தோம். என்ன? பட்டியலின மக்களுக்கு அகில இந்திய மருத்துவ கல்வியில இடஒதுக்கீடை வழங்கினோம். பாட்டாளி மக்கள் கட்சி 28 ஆண்டு கால கோரிக்கை, அதை நிறைவேற்றினோம். இதுதான் சமூக நீதி.
அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளுவதற்கு தகுதியான ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். இது எங்க வேணா நான் சொல்லுவேன். அந்த அடிப்படையிலே தான் வருகின்ற ஜூலை மாதம் 25ஆம் தேதி நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவருடைய பிறந்த நாள், பசுமை தாயகம் நாள் அன்றைக்கு ஒரு நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன். தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம். 100 நாள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று தொடங்குவது திருப்போரூர். ஆனால் கும்மிடிப்பூண்டியிலிருந்து கன்னியாகுமரி வரை அத்துணை மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கின்றேன். அதிலே 10 கோரிக்கைகள். 10 கோரிக்கைகள்னா இது என்ன? இந்த 10 கோரிக்கைகளும் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பிரச்சனைகளும் இதில் இருக்கிறது. 10 வரியில திருக்குறள் போன்று 10 வரிகளில தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பிரச்சனைகளும் கொண்டு வந்துடுறோம். உரிமைகள் 10 உரிமைகள் உங்களுக்கு இருக்கிறது, மக்களுக்கு உரிமைகள் இருக்கிறது. அதை நிலைநாட்டுவது, அதை செயல்படுத்துவது அரசினுடைய கடமை. I have all rights. It is the duty of the state to enforce my rights. ஆனா அப்படி ஏதாவது நடக்குதா தமிழ்நாட்டில்? அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தி கொண்டிருக்கின்ற தமிழக அரசு, திமுக அரசு மக்களிடையே உங்களை நம்ப போவது கிடையாது. அதை எப்பயோ முடிச்சுட்டாங்க. திருவள்ளூரில் நடைபெறும் அன்புமணி அணி பாமக பொதுக்குழு கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உரையாற்றினார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.